நம்மளோட உடலில் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஹார்ட் அண்ட் கிட்னி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிற பாசிபிலிட்டி கம்மி. ஆல்வேஸ் இட் லீவ்ஸ் சம் ஸ்கார் பிஹைண்ட். அதனால் உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு, கிரியாட்டினின் எலிவேட் ஆகிருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் புவராக இருக்குது அப்படின்னா ஏதாவது மருந்து சாப்பிட்டு அதை பழைய மாதிரி அந்த கிரியாட்டினின் லெவலில் கொண்டு வந்துடலாம், கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட் பாசிபிள் இன் ஆல் த கண்டிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கஷ்டம். ஒரு சில கண்டிஷனில் அது பாசிபிள். அதாவது எனக்கு ஸ்டோன்ஸ் அடைச்சிடுச்சு, ஸ்டோன்ஸ்னால கிட்னிலேருந்து யூரின் வெளிவர முடியாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிரியாட்டினின் எலிவேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஸ்டோன்ஸை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியாட்டினின் கம்மியாக ஆரம்பிச்சிடும். கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, சுகர்னாலேயோ இல்லை வேலை ரீசன்னாலேயோ அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து சரி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் உடம்புலேருந்து போகும்போது இந்த கிரியாட்டினின் கீழே வந்துடும். இல்லை வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டோம் அதனால் கிட்னி ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மருந்து ஜீரணமாகி மெட்டபலைஸ் ஆகி வெளியில் போகும்போதும் கிரியாட்டினின் திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு பிறவிலேருந்தே இருக்க ஒரு க்ரானிக் ப்ராப்ளமோ சுகர் ப்ரெஷர் இதனால் கிரியாட்டினின் எலிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை ஒரு மருந்து கொடுத்து பழைய மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருக்கும் கிட்னி டேமேஜை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம் மருந்து மூலமானு சொல்கிறது ஒரு மித். ஒன்லி ஃபார் ஃபியூ பேஷண்ட்ஸ் இட் வில் ஹெல்ப். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ரெக்வயர்ஸ் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்.